ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய காலை வணக்கம். இன்றைய ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியில் பாண்டிய நாட்டுக்கு இணையாக பாதிப்பே இல்லாத ஒரு நகரமாகிய பாண்டிச்சேரியில் இருக்கும் என் குலத்தை சிறப்பு பெற வைக்க மணக்குல விநாயகராக எழுந்தருளில் இருக்கக்கூடிய மணக்குல விநாயகரை சேவிப்போம் வாருங்கள். மணக்குல விநாயகர் என்கிற ஆலயத்தை சேவித்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்துக்கு செல்வதற்கு முன் மூர்த்தியினுடைய பெருமையை பார்ப்போம். சுமார் 1008 திருக்கோயில்கள் கொண்ட விநாயகர் பகவானுடைய திருக்கோயில் சுயம்பு மூர்த்திக்கு இணையாக பவர் கொண்ட அதி அற்புதமான சேத்திரம் இங்கு இருக்கக்கூடிய மணக்குல விநாயகர்னு சொல்லக்கூடிய இந்த மணக்குல விநாயகர் மூர்த்தி. ஆலயத்தில் மணக்குல விநாயகர்களுடைய தாத்வீகம் என்றவென்றால் மனம் அப்படிங்கிறது சந்திரன். அதனால தான் சங்கடகட சதுர்த்தி என்று சொல்லப்பட்டது. மனம் எங்கெல்லாம் தடுமாறுகிறதோ, எங்கெல்லாம் மாற்றம் ஏற்படுகிறதோ, அந்த குலம், இந்த குலத்துக்கு 2 அர்த்தம். குழம்பி போவது என்பதற்கு குலம். ஆததால் தான் நம் பருகும் காப்பிக்கு கூட தமிழில் குழம்பி என்று பெயர். அந்த மனம் குழம்பி போவதனால் அந்த குலத்தை சீர்படுத்துவதாலையும் மணக்குல விநாயகர் என்று திருநாமம் கொண்டு இருக்கிறார். இதுதான் இந்த கோயிலினுடைய பிரதானமான அதிசயம், அற்புதம். இன்னொரு விஷயம், மணக்குல விநாயகர்னா மனதை செம்மைப்படுத்தி தன்னுடைய வாரிசு ஆகிய தன் குலத்தையே சிறப்பு பெற அமைப்பை ஏற்படுத்தக்கூடியவர் தான் இந்த மணக்குல விநாயகர். இந்த கோயிலில் இருக்க அதிசயம், சுயம்பு மூர்த்திக்கு இணையான பவர் கொண்டவர். இன்றளவும் கூட பாண்டிய நாடு என்று சொல்லக்கூடிய தன்னுடைய தாயாரான மதுரைக்கு இணையான பிரதிபலங்களை இங்கு வளர்ந்து கொண்டு அருளாட்சி பண்ணி கொண்டிருக்கிறார் இந்த மணக்குல விநாயகர். சிரித்த இன்முகத்தோட இன்னொரு சிறப்பம்சம் என்றால், தன்னுடைய கொம்பை ஒடுத்து அந்த வேத பாரணங்களை எழுதினார் அல்லவா, என்னை சந்தித்தவர்களுக்கு நான் இன்முகத்துடனே இருப்பேன் என்று சொல்லப்பட்டது. இதை ஏற்றுக்கொள்வதற்காக இன்றளவும் இக்கோயிலில் யானை இருக்கிறது. கஜன் என்று சொல்லக்கூடிய கஜமுகான். பிரதானமாக நிறைய ஆலயங்கள் யானை இருந்தாலும் மணக்குல விநாயகரில் இருக்கக்கூடிய யானை மூலவர் மணக்குலராகவும் யானை உற்சவராகவும் கருதப்படக்கூடிய 1008 விநாயகர் கோயிலேயே பாண்டிய நாட்டுக்கு இணையான இந்த பாண்டிச்சேரி விநாயகர் ஆலயத்தை தவிர வேறு எங்கும் கிடையாது. அதனால்தான் இங்கு யானைக்கு பூஜை நடத்தின பிறகுதான் இந்த விநாயகருக்கு நடத்தப்படுவதும், ஒரு சில பூஜை காலகட்டம் விநாயகருக்கு நடத்தப்பட்டு அதற்கப்புறம் யானைக்கு நடத்தப்பட்டே பிரசாதம் வழங்கப்படுவதும் இங்கு இருக்கக்கூடிய கூடுதல் சிறப்பு. இப்படிப்பட்ட அதிசயங்கள் கொண்ட இந்த விநாயகரை வலம் வரும் பொழுது விநாயகருடைய திரு அவதாரங்களை இங்கு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இதில் பிரதானமாக சித்தி புத்தி கணபதி என்று கேள்விப்பட்டிருப்போம். நிறைய கணபதி திருநாமங்கள் இருந்தாலும் கூட மனதை செம்மைப்படுத்தக்கூடிய அமைப்பில் இருப்பதால் மணக்குல விநாயகர் என்ற திருநாமம் கொண்ட இவர் சில அதிசயங்களை அற்புதங்களையும் பண்ணி கொண்டிருக்கிறார் இன்றளவும். எவ்வாறாக என்றால், மனம் பாதிக்கப்பட்டவர்கள், மனம் பிரதியாகப்பட்டவர்கள், திக்குவாய் கொண்ட குழந்தைகள், பேச்சாற்றல் வராதவர்கள், சங்கடகட சதுர்த்தி அல்லது சதுர்த்தி காலகட்டத்தில் மணக்குல விநாயகரை 11 தடவை சுற்றி வரும் பொழுது, தொடர்ந்து 5 மாதம் செய்யும் பொழுது இது முழுவதும் நிவர்த்தியாக்கப்பட்டக்கூடிய அதிசயத்தை இன்றளவும் காண்டு கொண்டிருக்கிறோம். இவருடைய திருநாமத்துக்கு இணையாக தன்னுடைய குலத்தை செழிப்பம் பெற வைப்பதற்காக, தன் குலம் என்றால் பிள்ளையாருடைய வயிற்றில்தான் இந்த உலகமே இருக்கிறதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது. தன் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தனக்கு பிறந்த குழந்தைகளாக கருதி அத்தனை குழந்தைகளும் சீர் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த விநாயகர் 24 மணி நேரமும் பிஸியாக இருப்பார். ஆததால் தான் இந்த கோயிலை அடைக்கும் பொழுது கூட அவர் தெரியும்படியாக வைப்பார்கள். ஏனென்றால் ஆலயத்துக்கு செல்ல முடியாதவர்கள் நல்லவர்கள் கூட மணக்குளாரை வேண்டிக் கொண்டால் அப்பொழுதும் அவள் உன் குறையை தீர்ப்பார் என்ற அதிசயம் இன்றளவும் இந்த ஆலயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது சிறப்பு வாய்ந்த இந்த மணக்குல விநாயகர்
சதுர்த்தி காலகட்டத்தில் சங்கடகட சதுர்த்தி, சங்கடம் அப்படின்னா சந்திரன் சாதகமற்ற நிலையில் இருந்தாலோ சந்திராஷ்டமம் ஏற்பட்டாலோ ஒரு ஜாதகத்தில் 8ஆம் இடத்தில் சந்திரன் வந்தால் அந்த ராசிக்கு சந்திராஷ்டமாக பாவிக்கப்படுது. ஆனால் எப்பேற்பட்ட குறைபாடுகள் இருந்தாலும் அதை முழுவதுமாக நிவர்த்தி பண்ணுவது மட்டும் அல்லாமல் தன்னை சேவிக்க வருவதற்கு எல்லாமே மூலவராகப்பட்ட இந்த மணக்குள விநாயகர் அருளாசி பெறுவதுடன் தன்னுடைய உற்சவரான இந்த யானையினுடைய ஆசீர்வாதம் பெறும் பொழுது அக்கணமே தன்னுடைய தோஷ நிவர்த்தியாகப்படுது. இதற்கு உதாரணமாக முன்னொரு காலத்தில் வீதி வழியாக யானை வரும் பொழுது அதனுடைய யானையினுடைய துதிக்கையில் சிறிது ஜலம் நீர் கொடுத்து அந்த நீரை தன்மேல் பீச்ச சொல்வதை நம் தாத்தா பாட்டி காலையில் கேள்விப்பட்டிருப்போம். இது காலப்போக்கில் மறுவப்பட்டாலும் இங்கு இது இன்னும் சாத்தியமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆக மனம் சார்ந்த பிரச்சனைகள், உடல் சார்ந்த பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணுவது மட்டுமல்லாமல் தன் குல வம்சத்தை சிறப்பு பெற வைப்பதற்காகவே அதனுடைய திருநாமத்தையே கொண்டு சிறப்புற்று மிக எளிமையாகவும் மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் இருந்து சதுர்த்தி, திங்கள், சங்கடகர சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி என்று இல்லாமல் எல்லா நாளுமே சுபபலத்தை தருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை பொருந்தியவர். கூடுதல் அம்சமாக 1008 விநாயகர் கோயிலில் 3 திருக்கோயிலுக்கு மட்டுமே ஒரு சிறப்பு உண்டு. அதில் இரண்டாவதாக இந்த மணக்குள விநாயகரை திங்கட்கிழமை சேவிக்கும் பொழுது சந்திரனுக்காகவும், செவ்வாய்க்கிழமை சேவிக்கும் பொழுது செவ்வாய் அடிபணிவதாகவும், புதன்கிழமை சேவிக்கும் பொழுது புத பகவான் அடிபணிவதாகவும், வியாழக்கிழமை சேவிக்கும் பொழுது குரு தோஷம் நிவர்த்தியாகிறதாகவும், வெள்ளிக்கிழமை சேவிக்கும் பொழுது சுக்கிரனுடைய அனுகிரகம் அல்லது சுக்கிரதோஷம் நிவர்த்தியாகிறதாகவும், சனிக்கிழமை சேவிக்கும் பொழுது சனி கேது அடிபணிவதாகவும், ஞாயிற்றுக்கிழமை சேவிக்கும் பொழுது சூரியன் அடிபணிவதாகவும் அருளாட்சி புரிந்து அடிபணிவதாகவும் என்றால் அவர்களால் ஏற்படக்கூடிய தோஷத்தை தான் எடுத்துக்கொண்டு தனக்கு வருவருக்கு நற்பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தியது சேத்திரம் 3. அதில் இரண்டாவதாக பாவிக்கப்படுது. ஆக எந்நாளும் மணக்குள விநாயகரை சேவித்தால் வருநாளும் மட்டுமல்ல இந்நாளும் சிறப்பு பெறும் என்கிறதை நடத்தி காட்டி கொண்டிருக்கக்கூடிய பாண்டி மகாட்சேத்திரம் சொல்லக்கூடிய பாண்டிய நாட்டுக்கு இணையாக ஊரின் மைய பகுதியில் இவ்வளவு வளமும் பலமும் பொருந்தி மிக எளிமையாகவும் ஒன்றுமே தெரியாத குழந்தையாக கணபதி பாப்பா என்ற தொந்தி பாப்பா உட்கார்ந்து கொண்டு நம் தொல்லைகளை நீக்கி கொண்டிருக்கக்கூடிய மணக்குள விநாயகரை வணங்கி நம் மனம் என்றும் சந்தோஷமாகவும் எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க அந்த மணக்குள விநாயகர் அருள் புரிவான்னு சொல்லி அவனை வணங்கும்படி பிரார்த்தனை பண்ணி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், திருப்பூணம் கோரக்நாத் அடிமை டி. ஆனந்தாழ்வார். வணக்கம்.